நிகழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கங்க. நான் உங்கள் பல்கலைவேந்தர் முனைவர் லியோஜி, திரைக்கலைஞர். இன்னைக்கு சோசியல் மீடியா எனப்படும் ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் இதுல எல்லாம் நல்ல விடயங்களை பகிர்வதற்கு எத்தனையோ உண்டு. அதில் பகிரப்படும் நல்ல விடயங்களால் பிறருக்கு நற்பயன்கள் கிடைக்கிறது. ஆனா இந்த சில வேண்டாதவர்களது பகிர்வுகள் எத்தனை பேருக்கு மன உளைச்சல உண்டாக்குது? ஏண்டா நாதாரி, நீ யாரு ரஜினிகாந்த் இறந்துட்டாரு, பார்த்திபன் இறந்துட்டாரு, இந்த மாதிரி எல்லாம் போடுறியே. இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை உன்னோட அப்பா அம்மா இறந்துட்டாங்க, உன்னோட சகோதரங்கள் இறந்துட்டாங்க அப்படின்ற பொழுது அது உன்னோட குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் எவ்வளவு மன உளைச்சலை உண்டு பண்ணும். அதை நினைச்சு பாக்குறீங்களாடா? ஏன்டா இந்த மாதிரி ஒரு வன்மம் பிடிச்ச பகிர்வுகளை பகிர்றீங்க? இது மிக மிக கீழ்த்தரமான மற்ற ரகமான நிகழ்வுன்றது தெரியலையா உங்களுக்கு? நல்ல பகிர்வுகளை பகிருங்க. இந்த மாதிரி தீய பகிர்வுகளை பகிர்ற பொழுது அது சம்பந்தமானவங்களுக்கு எவ்வளவு மன உளைச்சல் உண்டாகும். அவங்களோட அபிமானிகளுக்கும் அவங்களோட உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எவ்வளவு மன உளைச்சல்களையும் வேதனைகளையும் உண்டாக்கும். அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்கடா. இந்த சோசியல் மீடியாலாம் நல்ல விஷயங்களை பகிர்றதுக்கு தான் இது உருவாக்கப்பட்டது. உங்களை மாதிரி நாதாரிகளா கேவலமான இவ்வளவு புறம்போக்குத்தனமா அடுத்தவங்களுக்கு மன உளைச்சலை உண்டு பண்றதுக்காக இது உருவாக்கப்படல. நல்ல விடயங்களை பகிருங்க. அதாவது நல்லதை பகிர முடியலன்னா தீய விடயங்களை பகிராமலாவது இருங்க. அதே நல்ல விடயமாகும். உங்களெல்லாம் எந்த வார்த்தையில திட்டுறேன்னு புரியல. உங்களெல்லாம் திட்டுறதா இருந்தேன்னா உலகத்துல எவ்வளவு ஒரு கேவலமான வார்த்தை இருக்கோ அந்த வார்த்தையத்தான் சொல்லி திட்ட முடியும். அதை சொல்லியே திட்டேன்னு நினைச்சுக்குங்க. இதை விட நான் உங்க அளவுக்கு கீழ்த்தரமா இறங்கி உங்களை திட்டுறதுக்கு என்னால முடியல. தயவு செய்து இனிமேலாவது இந்த நிகழ்வுகள், இந்த இழி நிகழ்வுகள் ஏற்படாத வண்ணம் பாத்துக்குங்க. யாரோட மனசையும் புண்படுத்த கூடாதுன்றத கொஞ்சம் நினைச்சுக்குங்க. இங்க கொஞ்சம் நல்லா இருத்துக்குங்க. உங்களை அதான் சொல்றேனே, உங்களை நான் திட்டுறேன். எனக்கு வார்த்தைகள் இந்த உங்க மேல உள்ள ஆத்திரத்துலதான் எனக்கு வார்த்தைகள் வரமாட்டேங்கன்னா என்னோட வார்த்தைகள் அது ரொம்ப மிக மிக கடுமையா இருக்கும். அதனாலதான் நான் இதை அடக்கி வச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் நான் எச்சரிக்கையா சொல்றேன். இந்த மாதிரி யாரோட உணர்வுகளையும் புண்படுத்துறபடியான பகிர்வுகளை தயவு செய்து இடாதீங்க. அது லீகலா உங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும். ஏதோ பார்த்திபன் சார் ஏதோ பொறுத்துக்கிட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அவர் மனதுல வேதனைகளை நிறைய கொப்பளிச்சுட்டு தான் இருக்கிறாரு. ஏண்டா இதனால உங்களுக்கு என்னடா கிடைக்குது? ரஜினிகாந்த் இறந்துட்டாரு, பார்த்திபன் இறந்துட்டாரு. இதனால இப்படியான ஒரு கேவலமான பகிர்வுகளை விட்டு நீங்க அப்படி என்னத்தான் நீங்க சாதிச்சுட்டீங்க? அறிவுகட்ட புண்ணாக்குங்களா? இதோட இந்த மாதிரியான சேட்டைகள் எல்லாம் நிறுத்திக்குங்க. இலை உங்களுக்கு எல்லாம் சொல்றது இதுதான். வாயில வேற மாதிரி வருது, வேணான்னு நினைக்கிறேன். புரியுதா?